பெரும்பாலான மக்களின் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம் ஆகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் சூரபத்மன் எனும் அரக்கனை வதம் செய்ய சிவபெருமானின் மறு உருவாய் அவதரித்தவர் குமர கடவுள். கந்தபுராணத்தின்படி சிவனுடைய நெற்றிக்கண்ணன் தீப்பொறியிலிருந்து தோன்றியவர் முருகன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இவர் விசாகன் என்றும் அழைக்கப்படுகிறார். விசாகம் என்றால் துளிர்த்தல் என்று பொருள் உண்டு. சிவன் என்னும் ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்ததால் விசாகன் என்று பெயர் பெற்றார் என்றும், வி என்றால் பறவை, சாகம் என்றால் பயணம், மயில் மீது பயணம் செய்வதால் விசாகன் என பெயர் பெற்றார் என்றும் கூறுவர். வைகாசி விசாகத்தன்று பக்தியுடன் ஒரு பொழுதேனும் விரதமிருந்து ஆறுமுகனுக்கு பிடித்த முல்லை, மல்லி, செவ்வரளி, சிவப்பு வெற்றி, செந்தாமரை மற்றும் செண்பகம் என்னும் 6 மலர்களை கொண்டு அவனை பூஜிக்க வேண்டும். 6 நெய் விளக்குகள் ஏற்றி திருப்புகழ் பாடி ஆராதனை செய்வதும், அருகிலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பால், நெய் ஆகியவற்றை இறைவனுக்கு அளிப்பதும் தடைகள் அனைத்தையும் விளக்கி நன்மைகளை பெற்றுத்தரும். நமது முன்வினைகளால் ஏற்பட்ட பாவத்தை போக்கும் கடவுள் முருகன். அவனுடைய அவதார திருநாளில் அவனுடைய அடியவருக்கு தான தர்மங்கள் செய்வதால் பாவ விமோச்சனம் கிடைக்கும். சிவனின் மறு உருவாய் குழந்தையாய் அவதரித்த நாளில் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்குவதால் பாலமுருகனின் கருணையை பெறலாம்.